பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மன்னிப்பின் உச்சக்கட்டம், ஹைட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சிலுவையில் இயேசு பேசிய முதல் வார்த்தையே மன்னிப்பின் உச்சகட்டம். தண்டனைக்கு உரியவர்களை நீதிபதி விசாரணை செய்வார். ஆனால் நீதிபதியே தண்டனைக்கு பாத்திரவானாய் சிலுவையில் தொங்கினார். யாருடைய தண்டனைக்கு என்று கேட்டால், நம்முடைய ஒவ்வொருவருடைய தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கினார். நீதிபரராகிய இயேசு தண்டனைக்குரியவர்களாகிய நம்மீது பாசம் கொண்டு அன்பு கூர்ந்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டார். நம் ஆண்டவருடைய மன்னிப்பு நிகரற்றது, ஒப்பற்றது. யாரும் கொடுக்கக்கூடாத மன்னிப்பை இயேசு ஒருவரே கொடுக்க முடியும். ரோம போர்ச்சேவகர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தாலும், இயேசுவை காட்டி கொடுத்ததும், அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்ததும் தம் சொந்த ஜனமாகிய யூதர்களும் அவருடைய சீஷர்களுமே. நம்முடைய பாவங்களே இயேசுவை சிலுவைக்கு நேராக கொண்டு போனது. ஆகையால் இயேசுவின் மன்னிப்பின் இருதயத்தை நினைக்கும் போது எப்பேற்பட்ட கல் நெஞ்சனும் உருகியேதான் ஆக வேண்டும். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடம் வந்து பாவ அறிக்கை செய்து முடிக்கும் முன்னரே தகப்பன் அவன் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கும் முன்னமே, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். காரணம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இப்படியாக இயேசு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்ட ஸ்திரியை மன்னித்தார். இயேசுவை சபித்த பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் மன்னித்தார். உங்கள் பாவத்தையும் மன்னிப்பார். இயேசு சொன்னார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்பதாக. இந்த வசனத்தின்படி இயேசுவின் இரத்தம் சிலருக்காக சிந்தப்படவில்லை, மாறாக அவருடைய இரத்தம் அநேகருக்காக சிந்தப்பட்டது. எதற்காக சிந்தப்பட்டது என்றால், நாம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்பட்டது. இயேசுவின் இரத்தம் விலையேறப்பெற்றது. இந்த உலகத்தில் பிறந்த ஆதாம் முதல் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களும் சம்பாதித்த செல்வம், இனி பிறக்கப் போகிற மனிதர்கள் சம்பாதிக்கப் போகிற செல்வம், இவை அனைத்தையும் கூட்டினால் வருகிற செல்வமானது இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு இரத்தத்திற்கு ஈடாகாது. அப்படி இருக்கையில் இயேசு தன் சரீரத்தில் உள்ள முழு இரத்தத்தையும் சிந்தி நம் எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கினார். அதுதான் இயேசு செயல்படுத்தி காட்டிய மன்னிப்பின் உச்சகட்டம். இவ்வுலகத்தில் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை கொண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்தில் நாம் எங்கு சென்றாலும், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றாலும், தங்கள் உடலை வருத்தி கொண்டாலும் இயேசுவை தவிர வேறொருவரும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்ப முடியாது. ஆகையால் இயேசுவிடம் திரும்பி விடுங்கள். அப்பொழுது உங்கள் பாவம் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல பஞ்சை போல் வெண்மையாகும். உங்கள் பாவங்களை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நிச்சயம் மன்னிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நீரங்கள் பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் ஒருவர் மன்னிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய மன்னிப்பின் மேன்மையையும் அன்பையும் உணர்ந்து நாங்கள் இனி பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைய தினமும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.